அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நகர்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நகர்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். தொடர்ச்சியாக நாங்கள் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். கள நிலையத்தான் நீங்கள் எங்களுக்கு முதல் கூற வேண்டும். அதற்கு முன்னதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய ஊடக சந்திப்பின் பொழுது நேட்டோ நாடுகளின் உதவி இனி நமக்கு தேவையில்லை, விருப்பமும் இல்லை, ஒருபோதும் இருந்ததும் இல்லை என்று பெரிய நாடகத்தை காட்டியிருக்கின்றார் என்ற செய்தியை பெருசாக போட்டிருக்கிறார்கள். அந்த விடயத்துக்கு வருவதற்கு முன்னதாக வழமை போல் நீங்கள் கள நிலை எவ்வாறு இருக்கின்ற என்று கூறுவீர்களா? தொடர்ச்சியாக தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றும் 58வது அலை காலையில் ஆரம்பித்திருந்தது ஈரான். அதற்கு பிறகு 59வது அலை என்று ஏவுகணைகளை ஏவியிருந்தார்கள். பென் கொரியர் விமான நிலையமாக இருக்கலாம், டெல் அபிப் பகுதியாக இருக்கலாம், ஜெருசலம் பகுதியாக இருக்கலாம், நெத்தனியாவுண்ட இஸ்ரேலிய பிரதமர் நெத்தனியாவுண்ட அலுவலகத்துக்கு அருகிலும் வீழ்ந்து வெடித்ததாக அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே சமயம் கட்டார், துபாய், ஓமான், பஹ்ரைன் போன்ற பகுதிகளில் இருக்கின்ற தளங்கள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. ஈராக்கில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீதும் ஈராக்கில் உள்ள ஏபில் படை தளம் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. அதே சமயம் இன்றும் ஒரு KC-135 என்ற டேங்கர் விமானம் இஸ்ரேலில் வீழ்ந்திருப்பதாக, அதாவது கிராஷ் லேண்டிங் என்று சொல்லுகிறார்கள். முதலில் இது இந்த ஃபிளைட் ரடார் 24 ஊடாக அதை அவதானித்துக் கொண்டிருந்தார்கள். அது அவசரமாக வந்து கொண்டிருந்தது. திடீரென்று அந்த செய்மதி படங்களை பார்க்கும்போது திடீரென்று தாழ்வாக பறந்தது. தாழ்வாக பறந்து பென் கொரியர் விமான நிலையத்துக்கு கிட்ட போகும் போது அது அந்த ரடாரில் இருந்து மறைந்து விட்டது. ஆனால் அந்த விமானம் இறங்குவதற்கு முன்னர் அந்த பென் கொரியர் விமான நிலையம் முழுவதும் தீயணைப்பு படையினர், ஆம்புலன்ஸ் வண்டிகள் எல்லாம் நிறைந்து நிற்பதை காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு அது தொடர்பாக எந்த தகவல்களும் வரவில்லை. அதற்கு பிறகு சமூக வலைத்தளங்களை அப்டேட் பண்ணி இருந்தார்கள். என்னென்று சொன்னால் ஹைட்ரோலிட்டிக் ஃபெயிலியர் என்று சொல்றார்கள். அந்த பிரேக்கிங் சிஸ்டம் என்றும் கூறலாம். ஆனால் அதற்கு அவர்கள் எல்லாவற்றையும் விபத்து என்றுதான் சொல்வார்கள். அப்ப அதுக்கு பிறகு எந்த தகவல்களும் அதிலிருந்து கிடைக்கவில்லை. அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பலான ஏறத்தாழ $13 பில்லியன் பெறுமதியான ஜெரால்ட் எஃப் ஃபோர்ட் என்ற விமானம் தாங்கி கப்பல், நாங்கள் தீயை பற்றி இருந்ததை நாங்கள் பேசியிருந்தோம். அது இப்போ அவர் கூறுகிறார்கள், அந்த தீயை அணைப்பதற்கு 30 மணித்தியாலங்கள் தங்களுக்கு தேவைப்பட்டதாகவும், பெருமளவானவர்கள் ஸ்மோக் பாய்சனால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், 600 படையினரின் தங்குமிடங்கள் சேதமடைந்திருப்பதாகவும், அதாவது அவர்களுக்கு படுப்பதற்கு இடமில்லை என்ற நியூயார்க் டைம் வெளியிட்டிருக்கின்றது. இப்போது அந்த கப்பல் கிட்டத்தட்ட 10 மாதங்களாக கடலில் தான் நிற்கின்றது. வழமையாக 6 மாதத்துக்கு ஒருக்கா ஆட்களை மாற்றுவது, இது மாற்றவில்லை. வெனிசுலாவில் நின்றது இப்போது மத்திய கிழக்குக்கு வந்திருக்கின்றது. இப்போது அந்த தீயை விபத்து ஏற்பட்ட பிறகு அந்த கப்பலை தாங்கள் கிரீக்குக்கு கொண்டு போக போறார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்ற தாக்குதல்கள், இப்ப லெபனான் பகுதியில் இடம்பெறுகின்ற தாக்குதல்களில் இப்ப இதுவரையில் கிட்டத்தட்ட 912 பேர் இறந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் இஸ்ரேலை பொறுத்தவரையில் இஸ்ரேலில் இதுவரையில் இடம்பெற்ற தாக்குதல்களில் 3530 பேர் காயமடைந்திருப்பதாகவும், அதில் இன்னும் 86 பேருக்கு மேல் வைத்தியசாலையில் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. ஈரானிலும் கிட்டத்தட்ட 1400 பேருக்கு 1500 பேருக்கு கிட்ட இறந்திருக்கிறார்கள். 18000 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். வடக்கு இஸ்ரேலிலும் வெடிப்பதிர்வுகள் கேட்டதாக சற்று முன்னர் கூறப்படுகின்றது. அதாவது தொடர்ச்சியாக
இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஈரான் மீதும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடர்ச்சியாக தாக்குதல்களை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றன. B1 ரக நீண்ட தூர குண்டுவீச்சு விமானங்களுக்கு இந்த டேங்கர் வரை விமானங்கள் எரிபொருள் நிரப்புவதையும் அந்த விமானங்கள் குண்டு வீசி விட்டு வருவதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஈரானில தெஹ்ரான், ஜிராஸ், டப்ரஸீஸ் போன்ற பகுதிகளில் பெருமளவான தாக்குதல்கள் இடம்பெற்றதாகவும் அதுக்கு பசிஜ் சென்டர் என்று சொல்கின்ற துணைப்படையினரின் தலைமையகம், மற்றது புலனாய்வுத்துறையினரின் தலைமையகம், மற்றது வான் எதிர்ப்பு படையினரின் நிலையிடங்கள் என்பவை தாக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நட்பு நாடுகளை வாருங்கள் வந்து அந்த பகுதியை திறப்பதற்கு வாருங்கள், பாதுகாப்பை தாருங்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கேட்டார். ஆனால் வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது ஈராக்கில் இருந்து ஸ்பெயின் மற்றும் இத்தாலி போன்ற படையினர்கள் அங்கிருந்து வெளியேறுவதாக கூறப்படுகின்றது. என்ன நடக்கின்றது என்று உங்களால் அறியக்கூடியதாக இருந்ததா? என்னென்று சொன்னால், இந்த மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற நிலைமை, அவர் அந்த படையினர் தங்களை பாதுகாக்க முடியாத ஒரு நிலையை உணர்ந்திருக்கிறார்கள். எந்த படை முகாம்களும், இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அமெரிக்காவின் எல்லா படை தளங்களும் காலியாகத்தான் இருக்கின்றன. விடுதிகளில் கூட அவர்கள் ரூமில் தங்க முடியாது. ஏனென்று சொன்னால், அந்த ரூமில் எங்க இருக்கிறார்கள் என்று வந்து ஆள் இல்லாத தாக்குதல் விமானம் தாக்குகின்றது. எனவேதான் ஒரு வீடியோ இப்போது வெளிவந்திருந்தது. எல்லோரும் கொரிடோருக்குள் படுத்திருக்கிறார்கள். உதாரணமாக நீங்கள் பாருங்கள், இந்த அண்மையில் பெய்ரூட்டில் வைத்து ஒரு ஆடம்பர விடுதியில் வைத்து 4 ஈரானிய படையினர், அவர்கள் ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆலோசகர்களாக இருப்பவர்கள், அவர்கள் 4 பேர் இஸ்ரேலின் ரோன் தாக்குதல் மூலம் கொல்லப்பட்டிருந்தார்கள் கடந்த வாரம். ஆனால் என்னென்றால், அவர்கள் போகும்போது 15 ரூமை புக் பண்ணினார்கள், 15 சாவியையும் வாங்கினார்கள். ஆனால் ஒன்றில் தான் இருந்தார்கள் எல்லோரும். ஏனென்றால் இதே குழப்பம் இருந்தாலும் அவர்கள் அந்த எந்த ஒரு ரூம்ல இருக்கிறார்கள் என்று பார்த்து அதுக்கு அடித்திருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன், சில ஐஆர் ஹீட் சீக்கிங், இப்ப எங்க பொடியில இருந்து ஐஆர் ரேடியேஷன் வெளிவரும், அதை பார்க்கிறார்களோ அல்லது உள்ளக புலனாய்த்தாளர்களோ இதென்று தெரியாது. இப்ப ஈரான் அண்மையில் தெரிவித்திருந்தது, இந்த அயல் நாடுகளில் இருக்கின்ற, வளைகுடா நாடுகளில் இருக்கின்ற முஸ்லிம் மக்கள் இந்த அமெரிக்க படையினர் இந்த தங்குமிடங்கள் எங்கெங்கு அவர்கள் தங்க வைக்கப்பட எந்தெந்த விடுதிகளில் இருக்கிறார்கள் என்பதை தங்களுக்கு அறிய தருமாறு கேட்டிருந்தார்கள். அப்ப அங்கே பணியாற்றுபவர்கள் ஒரு போன் கோல் போட்டு சொன்னாலே முடிஞ்சுது. இப்ப எல்லா போன் வசதிகள் எல்லாம் இருக்கு. அப்ப அப்படியான ஒரு நிலையில் தான் இந்த ஈராக் வந்து கடுமையாக தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஈராக்கில் இந்த படையினர் இருக்கிறது என்னென்று, 5 நாடுகள் இந்த படையினர் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த ISIS இந்த தாக்குதலை முறியடிப்பதற்கான மிஷன் அப்படி ஒன்றும் இல்லை. ISIS அவையெல்லாம் முறியடிக்கிறோம் அவையெல்லாம். ஆனால் அப்ப அவையில் இப்ப என்ன பிரச்சனை, அவங்க இருக்க முடியாது. அண்மையில் உங்களுக்கு தெரியும், கடந்த வியாழக்கிழமை பிரான்ஸ் படையினர் நிலையிருந்த கட்டிடம் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் ஒரு விங் ஆபீசர் கொல்லப்பட்டிருந்தார். இன்னொரு 6 பேர் காயமடைந்திருந்தார்கள். உலங்கு வானூர்தி தளம் தான் தாக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு ஸ்பெயின் வந்து அங்கிருந்த தனது 300 படையினரையும், கொமாண்டோ படையினர், அவர்களை அங்கிருந்து எடுத்திருக்கின்றது. அப்ப இப்போ உடனடியாக அவர்கள் எங்கு சென்றார்கள், துருக்கியில் கொண்டு போய் வைக்கப்பட்டிருக்கிறார்களா அல்லது ஜோர்டானில் கொண்டு போய் வைக்கப்பட்டிருக்கிறார்களா என்று தெரியாது. ஆனால் அங்கிருந்து வெளியேறிவிட்டதாக ஸ்பெயினின் பாதுகாப்பு அமைச்சர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதே நேரம் இத்தாலியின் பாதுகாப்பு அமைச்சர் கூறியிருக்கின்றார், தாங்களும் அங்கிருந்து படையை விலக்கிக் கொள்வதாகவும், இப்போது 300 பேர் தங்கள் படையினர் இருந்ததாகவும், அதுல 100 பேர் இத்தாலிக்கு திரும்பி விட்டதாகவும், மிச்சம் 40 பேரும் ஜோர்டானுக்கு கொண்டு போகப்பட்டிருக்கிறதாகவும், மிகுதியாக்களை வந்து தாங்கள் விரைவில் எடுத்து விடுவோம் என்ற துணையில் கூறியிருக்கிறார்கள். ஆனால் வெவ்வேறு நாடுகளில் 2000 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் ஏன் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அங்கிருக்கிற மக்கள், அதாவது இந்த வளைகுடா நாடுகளில் பணியாற்றுகின்ற தங்கிட பிரஜைகள், இத்தாலிய பிரஜைகளை அவசர கால நிலையில் அவர்களை வெளியேற்றுவதற்கோ அவர்களுக்கான உதவிகளை வழங்குவதற்கோ மீட்பு பணிகளுக்கு தேவை என்றபடியால் நாங்கள் வெவ்வேறு நாடுகளில் 2000 பேரை வைத்திருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். அதே நேரம் நீங்கள் இங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால், பிரித்தானியாவில சாரா சுல்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியிருக்கின்றார், பிரித்தானிய அரசு பிரித்தானியா தளங்களில் இருக்கின்ற அமெரிக்க படையினரை வெளியேற்ற வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கின்றார். மற்றது பிரித்தானியாவின் வான்படை தளங்களில் இருந்து B1 B-52 ரக கனரக குண்டுவீச்சு விமானங்கள் ஈரானுக்கு போய் தாக்குவதை இரகசியமான பாதுகாப்பு சபை கூட்டத்தில் தான் எடுக்கப்பட்டிருந்தது.
ஆனால் அது என்னென்று வெளியில் போனது என்று இப்போது கேள்விகள் எழுந்திருக்கின்றது. அதுல வந்து எரிசக்தி அமைச்சர் எட் மில்லிபேண்ட் வந்து கூறியிருக்கின்றார், அதாவது எங்கட தளங்கள்ல இருந்து போய் தாக்குவதை நீங்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரித்தானிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப எல்லோரும் இப்ப மெல்ல மெல்ல இதுல இருந்து விலகுவதற்கான முயற்சிகளைத்தான் எல்லா நாடுகளும் எடுத்துக்கொண்டிருக்கிறது. இதற்குள் உள்வாங்கப்பட அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஐரோப்பிய ஒன்றியம் சொல்லியிருக்கிறது இது ஐரோப்பாவுக்கான போர் இல்லை என்று. நேட்டோ கூறியிருக்கிறது இது நேட்டோவுக்கான போர் இல்லை என்று சொல்லி. ஆஸ்திரேலியா மீது கடும் கண்டனங்கள் இருக்கின்றன. ஆஸ்திரேலியா படையினர் அந்த நீர்மூழ்கி கப்பலில் இருந்ததே அங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக வெடித்திருக்கின்றது. நீங்கள் எல்லோரும் நிராகரித்திருக்கின்றார்கள் என்று சொல்லும் பொழுது ஹோர்முஸ் நீரிணை தான் உடனடியாக எனக்கு ஞாபகத்துக்கு வருகின்றது. அதாவது பல நாடுகள், ஐரோப்பிய வல்லரசு நாடுகள் உட்பட பலர் டொனால்ட் ட்ரம்புடைய வேண்டுகோளை நிராகரித்திருக்கிறார்கள். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கின்றார் ஹோர்முஸ் வழியாக கப்பல்கள் விரைவில் பயணிக்கும் என்று கூறியிருக்கின்றார். எவ்வாறு பயணிக்கும் என்னென்று சொன்னால் ஹோர்முஸ் நீரிணையினூடாக கப்பல் பயணிக்கும் என்று அவர் கூறுவார். அவர் வாய்க்கு வந்தபடிதான் எல்லாவற்றையும் கூறுவது என்று அவர் பிறகு அதை மறுத்தும் கூறுவார். 100 கப்பல்களை தாங்கள் அடித்து விட்டோம் ஈரான் என்று கூறினார். அப்ப ஏன் பிறகு தானே கூறுகிறார் ஏன் அதை பிடிக்கவில்லை தெரியுமா என்றால் தாங்கள் ஒரு ஃபன்னுக்கு அடித்தார்கள் என்று அப்படித்தான் கதைக்கிறார். எந்த ஒரு அதைத்தான் அமெரிக்க பேராசிரியர் சொன்னார், அமெரிக்கா வரலாற்றில் இப்படி ஒரு அரசு தலைவர் வந்து கதைச்சதை தாங்கள் ஒரு பார்க்கவும் இல்லை, இனிமேலும் பார்க்க மாட்டோம் என்ற மாதிரி தான் கூறியிருக்கிறார். இப்ப எல்லாவற்றையும் அப்படித்தான் இப்ப கூறியிருக்கிறார், நேட்டோ நாடுகள் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் அவர்கள்ட்ட உதவி கேட்கவில்லை என்று சொல்லி. பிறகு சொல்லுவார் நேட்டோ நாடுகள் எங்களுக்கு உதவியினர் என்று. இன்று சொல்லி இருக்கிறார் ஸ்டாமர் வந்து மிகப்பெரிய ஒரு பிழையை விட்டு விட்டார், தன்னுடன் போருக்கு வந்திருக்க வேண்டும் என்று சொல்லி. இப்படியே மாறி மாறி அந்த கதைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் ஹோர்முஸ் நீரிணையின் நிலைமை வந்து அதே போலதான் இருக்கிறது. அங்கிருந்து எந்த கப்பல்களும் வெளியேறவில்லை. ஆனால் இந்த போர் ஆரம்பித்த பிற்பாடு ஈரான் 13 சூப்பர் டேங்கர் என்று சொல்றோம். சூப்பர் டேங்கர் வந்து கிட்டத்தட்ட 1.5 தொடக்கம் 2 மில்லியன் பேரல்களை காவக்கூடியது, அந்த பெரிய டேங்கர்கள். அப்படி 13 டேங்கர்கள் கிட்டத்தட்ட 24 மில்லியன் பேரல்களை ஏற்றி கொண்டு சென்றிருக்கின்றன என்றும் பைனான்சியல் டைம் வெளியிட்டிருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட ஈரானுக்கு ஒரு நாளைக்கு $140 மில்லியன் அவர்கள் உழைத்திருக்கிறார்கள் என்றும் கூறியிருக்கிறது. அதே சமயம் நட்பு நாடுகளான பாகிஸ்தான், துருக்கி, மற்றது சீனா போன்ற நாடுகளுக்கு தொடர்ச்சியாக ஈரான் இந்த கப்பல்கள் வந்து அந்த நாடுகளுக்கு தான் கொண்டு போயிருக்கிறது. ஈரான் எண்ணெய் மட்டும்தான் அதுக்கெல்லாம் போகிறது. அண்மையில் இந்தியாவுக்கு 2 கப்பல்கள் போனது, அது ஈரான் எண்ணெய் தான் அங்கு போகின்றதை தவிர வேறொரு நாட்டின் எண்ணெயை அவர்கள் அங்கு கொடுப்பதாக இல்லை. இன்சூரன்ஸை பொறுத்தவரையில் முதலில் ஒரு கப்பலின் இன்சூரன்ஸ் வந்து அந்த கப்பலின் பெறுமதி, கப்பல் பிளஸ் கப்பல் இருக்கிற சாமான பெறுமதியின் 0.02 தொடக்கம் 0.05% வரை தான் அறவிடுறது. இப்ப அதை 0.5 இருந்து 1%, கிட்டத்தட்ட 100 மடங்கு மேல கூட்டி இருக்கிறார்கள். இப்ப ஒரு கப்பலுக்கு முன்னர் $40,000 இன்சூரன்ஸ் செலுத்த வேண்டியிருக்கும் ஒரு ட்ரிப்புக்கு என்று சொன்னால் இப்ப வந்து $6 லட்சம் அல்லது $1.2 மில்லியன் செலுத்த வேண்டியிருக்கும் என்று கூறப்படுகின்றது. இது வந்து எல்லா நாடுகளிலும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை, மிகப்பெரிய ஒரு பொருளாதார அதிர்ச்சி, சுனாமி என்று கூட கூறலாம். இந்த நிலையில் தான் இப்போது ஸ்பெயின் வந்து தனது கையிருப்பில் இருக்கின்ற 11 மில்லியன் பேரல்களை வெளியில் விட்டிருக்கின்றது. ஸ்கண்டினேவியா சொல்லி இருக்கின்றது தனது உள்ளூர் விமானங்களை தாங்கள் நிறுத்தப் போவதாக பெட்ரோல் எரிபொருட்கள் இல்லை என்று சொல்லி. அதே நேரம் பின்லாந்து தான் ரஷ்யாவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி உடனடியாக ஓடிப்போய் நேட்டோவிலே எல்லாம் கையெழுத்து வைத்தவர்கள் பின்லாந்து. இப்ப சொல்லி இருக்கிறார்கள் ரஷ்யாவுடன் பேச வேண்டிய நேரம் கனிஞ்சி வந்திருக்கு என்று சொல்லி. அப்ப ஆனால் ரஷ்யா எண்ணெயை கொடுக்குமா தெரியவில்லை. இப்ப இந்தியாவுக்கு கூட ரஷ்யா $59 தான் முதல் கொடுத்தது, இப்போது $98 என்று சொல்லிவிட்டது. என்றால் இது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது. தன்னால் அடிக்கப்பட்ட அத்தனை தான் இழந்த அத்தனை பொருளாதாரத்தையும் அது இலகுவாக மீட்டுவிடக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றது. ஏனென்றால் தாய்லாந்தும் இப்போது அவர்களுடன் பேச்சு நடத்துகிறது எரிபொருட்களை வாங்குவது. ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக கூறும்பொழுது நீங்கள் கடந்த முறை நாங்கள் உரையாடும் பொழுது நீங்கள் கூறினீர்கள் 2000க்கும் மேற்பட்ட மெரீன் கடற்படையினர் அந்த பகுதியை நோக்கி செல்லுகிறார்கள் என்று நீங்கள் கூறினீர்கள். சீனா
நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள், எந்த பகுதியில் நிற்கின்றார்கள் என்று. அதனுடைய நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்றால், தரவழி தாக்குதலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்று கூறுகிறார்கள். முதலில் இவர்கள் எங்கே நிற்கிறார்கள், இப்பொழுது என்ன நிலைமை என்றதை கூறுங்கள். இவர்கள் தற்போது தென்சீன கடலை கடந்து ஜப்பானுக்கு தான் முதல் கொண்டு போகிறார்களாம். அங்கு வைத்துவிட்டு பிறகு அங்கிருந்து பயிற்சிகளை முடித்த பிற்பாடு இங்கு கொண்டு வருவார்கள். அதாவது அவர்கள் தர இறங்கும் போது B-52 மற்றது பெருமளவான குண்டு வீச்சுக்களுடன் அவர்கள் இந்த தீவுகளை பிடிப்பது அல்லது ஹார்முஸ் நீரிணையின் மற்ற பக்கத்தை பிடிப்பது, இது ரெண்டும் தான் அவர்களின் பணி போல இருக்கின்றது. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், எல்லாம் ஈரான் ஆட்லர் ரேஞ்சுக்கு இருக்கிறார்கள். ட்ரம்ப் கூறுவது போல, இப்ப கிளின்டன் கூறியிருந்தார் முன்னாள் அதிபர், அவர் இப்போது அடிக்கடி இந்த யூடியூப்ல தன் கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருப்பார், நீங்கள் பார்க்கலாம். அவர் கூட கூறியிருந்தார் 100% படையினர் 100% ஈரான் எல்லாத்தையும் தகர்த்தாச்சு என்று ட்ரம்ப் கூறுகிறார். ஆனால் பிறகே உதவியை கேட்கிறார் நேற்றோட போய் துறக்க வாங்க ஒன்று இல்லாம. அப்படி இப்ப 100% தாக்கிட்டு கொண்டு போய் அங்க மறையின இறக்கினால் 2500 பேர்ன்றது ஒரு பெரிய தொகை இல்லை. அவர்கள் இந்த சிறப்பு பயிற்சி பெற்றாலும் ட்ரோனோ ஆர்டிலரி குண்டுகளோ அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. முந்தின போர் முறை வேறை, தற்போதைய போர் முறை வேறை. அப்ப இன்னும் நீங்கள் கேட்டது போல இன்னும் 15 நாட்கள் எடுக்கும் அவர்கள் வர என்று சொல்லுகிறார்கள். சரி, இப்ப நீங்கள் பொருளாதார நெருக்கடி தொடர்பாக கூறும்பொழுது எனக்கு ஒரு குறுஞ்செய்தி ஒன்று எனக்கு கிடைத்தது, அதை நான் உங்களுக்கு கூறுகின்றேன். அதாவது இந்தியாவில் இப்பொழுது பெரும் நெருக்கடிக்கு முகம் கொடுக்க வேண்டி இருக்கின்றது என்னவென்று சொன்னால், அந்த எல்பிஜியை பயன்படுத்த முடியாமல் உணவு சமைக்க முடியாமல் இருக்கின்றது. ஐஐடியில் இருக்கின்ற விடுதி மாணவர்கள் விடுதியில் கூட ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட உணவு தனங்கே வழங்கலாம் என்ற செய்திகள் வந்திருக்கின்றது. கருப்பு சந்தையில் 3000 ரூபாய்க்கு மேற்பட்ட தொகையில் தான் விற்கின்றார்கள் ஒரு சிலிண்டர் என்று கூட கூறுகிறார்கள். இந்தியாவில் நிறைய ஒரு நெருக்குவாரம் ஏற்பட்டிருக்கின்றது போல் தெரிகிறது. அதே போல்தான் இலங்கையிலும் அவ்வாறான ஒரு நிலைமைதான் இலங்கை தீவிலும் ஏற்பட்டிருக்கின்றது போல் தெரிகிறது. இது தொடர்பாக நீங்கள் என்ன அவதானிப்பீர்கள்? இலங்கையிலும் நீங்கள் பார்க்கலாம், இன்று இலங்கையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது புதன்கிழமை அவர்களுக்கு விடுமுறை. அதாவது இனிமேல் 4 நாட்களுக்கு தான் அவர்களுக்கு பணியாற்ற வேண்டும். இது எவ்வளவு தூரம் அந்த நாட்டின் பொருளாதாரத்தை சீரழிக்க போகிறது என்றது அவர்களுக்கு விளங்கவில்லை. இலங்கையிலிருந்து ஒருவர் கூறினார், திருவோணமலையில் 99 எண்ணெய் குதங்கள் இருக்கின்றன. அதை அப்படியே கைவிட்டார்கள். அது பிரித்தானியா காலத்தில் அப்போது கட்டப்பட்டது, 2வது உலக யுத்தத்தில் கூட அது பயன்படுத்தப்பட்டது எண்ணெய்களை சேமிப்பதற்கு. அந்த எண்ணெய்களை, அந்த 99 எண்ணெய் தாங்கிகளையும் இவர்கள் நிரப்பி வைத்திருந்தால், இந்த $70 எண்ணெய் விற்கும் போது அதை நிரப்பி வைத்திருந்தால், இன்றைக்கு இலங்கை அரசுக்கு 300 மில்லியன் லாபமாக இருந்திருக்கு. இன்றைக்கு எண்ணெய் விற்கிற விலையில். அப்ப இன்னும் கூடிச்சிருந்தா இலங்கை அரசு 1 பில்லியனை சும்மாக உழைச்சிருக்கு. ஆனால் அப்படியான ஒன்றும் அவர்களிடம் இல்லை. ஏன் ஜப்பான் கிட்டத்தட்ட 264 நாளைக்கு 400 மில்லியன் எரிபொருட்களை சேமித்து வைத்திருக்கின்றது. உங்களுக்கு பிரித்தானியாக்காரன் சும்மா கட்டி தந்துட்டு போன டேங்கே இருக்கின்றது. அதை யுத்தத்துக்கு நீங்கள் செலவழித்தீர்களே தவிர, இராணுவத்தை வைத்திருப்பதற்கு செலவழித்தீர்களே தவிர, புத்தர் கோயில் கட்டுவதற்கு செலவழித்தீர்களே தவிர, பொருளாதாரத்தை பற்றி யோசிச்சீர்களா என்றால் இல்லை. இன்றைக்கு புதன்கிழமையும் லீவு, இனி 4 நாள், நாளைக்கு 3 நாள் ஆகும், 2 நாள் ஆகும். ஒரே அடியா கோவிட் மாதிரி மூட வேண்டிய நிலை வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதே போலதான் இந்தியா மிகப்பெரிய நாடு. வாங்குற எண்ணெய் முழுக்களையும் லாபம் வச்சு வித்த முதலாளிகள்லாம் நாங்க கூட. இப்ப 25 நாளைக்கு தான் இருக்கா. அதுவும் உண்மையோ தெரியாது. இப்ப அவரை சொல்றாங்கன்னு சொன்னால், இந்தியாவில கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு பல பிரச்சனைகள். ஒன்று, இந்தியாவில 10 மில்லியன் மக்கள் வேலை செய்கிறார்கள் இந்த வளைகுடா நாடுகள்ல. அவர்கள சம்பாத்தியம் பாதிக்கப்பட போகிறது. ஒருவர் அனுப்புற காசுல இந்தியாவில 5 பேர் வாழ்வார்கள். ஒருவர் பாதிக்கப்பட்டால் 10 மில்லியன் என்று சொன்னால் 50 மில்லியன் மக்கள் அங்கு பாதிக்கப்பட போகிறார்கள். அதே போல ஒயிலும் கேஸும் இறக்குமதி செய்கிறார்கள். ஒயில கிட்டத்தட்ட 50%, 35 50%. அதே போல கேஸை 90% இறக்குமதி செய்கிறார்கள். அதுல நீங்கள் பாத்தீங்கன்னா 42% இந்த ஹோர்முஸ் நீரிணையினூடாகத்தான் வருகிறது. அதாவது ஒரு 38% பார்த்தாலும் கிட்டத்தட்ட 45 பில்லியன் டோட்டல் வரவு இல்லாமல் போகுது இந்தியாவுக்கு பணத்து. அது மட்டுமல்லாது இந்தியாவில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்தியாவோட பெருமளவான முதலீடுகள் என்ற அந்த FTA எல்லாத்தையும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்டை ஓமான், UAE போன்ற நாடுகளுடன் தான் செய்திருக்கிறார்கள். UAEயில் தான் இந்தியா பெருமளவான எக்ஸ்பென்சிவான முதலீடுகளை செய்திருக்கின்றது.
அங்குதான் டெக்னாலஜி, ஏஐ தொழில்நுட்பம், சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ், கிரீன் எனர்ஜி, ஸ்பேஸ், டிஜிட்டல் எம்பசிஸ், சிமோல் மொடுலர் ரியாக்டர் என்று சொல்லி நிறைய ப்ராஜெக்டுகளை ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் இன்று அந்த நாடுகள் பாலைவனமாக போகின்ற ஒரு நிலையாக இருக்கின்றது. மிகவும் ஒரு கடினமான நிலையை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. அப்ப இது கடுமையான பொருளாதார அழுத்தத்தை இந்தியாவிலும் ஏற்படுத்தும். ஏற்கனவே நான் கூறியிருந்தேன், இந்தியாவில் பசலை உற்பத்தியை நிறுத்தி விட்டார்கள், யூரியா. இப்ப பசலை உற்பத்தியில் அதிகமாக முதலிடத்தில் நிற்பது சீனா, அமெரிக்கா, இந்தியா, ரஷ்யா, பெலாரஸ், அதுக்கு பிறகுதான் இந்தியா. ஆனால் சீனா இப்போது முன்னணியில் நின்றாலும் இப்போது சீன அரசு ஒரு தடையை கொண்டு வந்திருக்கிறது, பசலையை அங்கிருந்து ஏற்றுமதி செய்ய முடியாது. அவர்கள் தங்களுக்கு தான் அதை வைத்திருக்க போகிறார்கள் என்றால் இனி வாங்கவும் முடியாது. அப்ப இது எல்லா வளத்தல எல்லா பக்கத்தாலும் ஒரு ஆசிய நாடுகள் பாரிய ஒரு நெருக்கடியை சந்திக்க போற. இப்ப டெவலப் கண்ட்ரியை விட டெவலப்பிங் கண்ட்ரி இந்த 2 கிழமையில இவ்வளவு சொன்னால் அடுத்த கிழமை நாங்கள் கதைக்க போறோம். அப்ப நீங்கள் பாருங்க, அப்ப போர் நீடிக்குமாக இருந்தால் ஒரு மிகப்பெரிய, அதைத்தான் எல்லோரும் இப்ப என்ன கூறுகிறார்கள் என்றால், இன்னும் ஒரு 30 நாள் இந்த உலகத்தின் போக்குமா 30 நாள் தான் தவணை. இந்த உலகத்தின் நிலைமை மாறுவது ஒரு 30 நாளுக்குள்ள இந்த போர் முடியலை என்று சொன்னால் அதுக்கு பிறகு ரிவர்ஸ் பண்ண முடியாது. வளர்ந்து வரும் நாடுகள் என்று சொல்வார்கள், வளர விடாமல் தடுத்து வைத்திருப்பது இவர்களுடைய ஒரு யுக்தியாக நாங்கள் பார்க்கலாம். இன்னொரு விடயத்தை பார்த்து நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு வரலாம். ஹீலியத்தை பயன்படுத்துவது ஒரு முக்கியமான விடயமா. உங்களுக்கு தெரியும், உயர் தொழில்நுட்ப உற்பத்திக்கு, மருத்துவ தொழில்நுட்ப உற்பத்திக்கு, அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் விண்வெளித்துறையிலும் கூட இந்த ஹீலியம் அதிகமாக பயன்படுத்தப்படும். இதுவும் இப்பொழுது ஒரு பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது போல் தெரிகின்றது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள் என்று கூறுவீர்களா? உண்மைதான். என்னென்று சொன்னால், அதற்கு முதல் நான் ஒன்றை பேச மறந்து விட்டேன். அதாவது இந்தியாவின் போர்க்கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை நோக்கி செல்கின்றன, பாதுகாப்பு வழங்கப் போகின்றன. மற்றது இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்ட இந்த 2 எரிவாயு கப்பல்களும் லைட்டை நூத்து விட்டு ஈரான் கண்ணில் மண்ணை தூவி போட்டு வந்தவை என்றெல்லாம் சொல்லப்பட்டது என்று இந்த காணொலிகளை பார்க்கிறவர்கள் கமெண்ட் போட்டிருந்தார்கள். அதை பற்றி பேசும்படி உண்மையில் அவ்வாறு ஒன்று நடக்கவில்லை. இந்திய கடற்படை அங்கு போக முடியும். அமெரிக்க கடற்படை இந்த 2 விமானந்தாங்கி கப்பலே என்ன பாடுபடுகிறது என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும். உலகத்தினே சூப்பர் பவர். இதை நான் சொல்ல தேவையில்லை. ஜெர்மன் பாதுகாப்பு அமைச்சர் சொன்னார், அமெரிக்காட்ட இல்லாத கப்பலா எங்கள்கிட்ட இருக்க போகுது, பிறகு எங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம் என்று கேட்டார். அப்ப இதுதான் இந்தியாவுக்கும் பொருந்தும். அப்ப அதை அப்படியே விடுங்க. அடுத்தது லைட்டர் நூத்துப்படுவது ஈரானை சொல்கிறது, தான் அதை விட்டது. அதுக்கு பதிலாக அவர்கள் 180 பேரை அனுப்பி இருக்கிறார்கள். அங்கு பிடித்து வைத்திருந்த அந்த 180 பேரையும் பிடித்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு கதை வந்தது என்னென்று சொன்னால், இந்தியா இந்த 3 கப்பல்கள், ஈரான் கப்பல்களை விடுவிப்பதாக சொல்லி இருந்தது. அது இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. இப்போது ஜெய்சங்கர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் அந்த கப்பலை விடுவிப்பதாக சொல்லவில்லை என்று மட்டும் கூறியிருக்கிறார். இந்த கேஸ் டேங்க் கப்பலை ஏன் தந்தவங்க, எதுக்கு தந்தவங்க என்றதை சொல்லவில்லை. அதே போல நீங்கள் இன்னொரு விடயம் என்னென்று சொன்னால், ஈராக்கில் அதாவது இந்த ஹீலியம் இப்போ ஒரு பிரச்சனை. இதுல தொட்டு நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால், எரிபொருள், உரம், ஒன்று விமான போக்குவரத்து, சுற்றுலாத்துறை என்று சொல்லி இது ஒரு தொடர் சங்கிலியாக போகிறது, அணுக்குண்டு மாதிரி. அதான் சொன்னா சுனாமி, அதாவது ஹோர்முஸ் நீரிணை ஈரான் வச்சிருக்கிற ஒரு அணுக்குண்டு என்று கூறலாம். இப்ப பார்த்தா ஹீலியம் இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன், மருத்துவ பிரிவு எம்ஆர்ஐ ஸ்கேன் சூப்பர் மேக்னெட்டை கூல் பண்ணுவதற்கு தேவை. அதே போல செமிகண்டக்டர், இந்த TSMC மற்றது சாம்சங், இன்டெல் போன்ற நிறுவனங்கள் தயாரிக்கின்ற இந்த 5 நானோமீட்டர் மைக்ரோ சிப்ஸுக்கு, நானோ சிப்ஸுக்கு எல்லாம் அது தேவை, அது கூலருக்கு. அதே போல இந்த ஸ்பேஸ், ராக்கெட், ஏவியேஷன் அதற்கும் இந்த ஹீலியம் தேவை. ஹீலியத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ரஷ்யா, அமெரிக்கா, அல்ஜீரியா, ரஷ்யாவுக்கு அடுத்ததாக கட்டார் தான் 33%, உலகத்தின் 33% ஹீலியத்தை கட்டார் தான் செய்கிறது. ஹீலியம் செகண்ட் லைட் எலிமெண்ட். இந்த உலகத்தில் உள்ள மூலகங்களில லைட் எலிமெண்ட். அதை செய்ய முடியாது, அதை பிரித்தெடுக்கலாமே தவிர செய்ய முடியாது. என்னன்னு சொன்னால், அதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் சூரியன் நடக்கிற ரியாக்ஷன் செய்யணும் என்றதான் செய்யலாம், இல்ல செய்ய முடியும். ஆனால் அதை சேமிக்கவும் முடியாது. ஏனென்றால் அது சரியான volatile, உடனே வேப்பர் ஆகிடும். அதை சேமித்து வைக்கிறது சரியான கடினம், உடனுடன் தான் பாவிக்க வேண்டும். அப்ப இப்போ கூறுகிறார்கள் என்னன்னு சொன்னால், இப்ப ஒரு 45 நாளைக்கு தான் இந்த உலகம் தாக்கு பிடிக்கும்.
அப்ப அதுக்கு பிறகு என்று சொன்னால் இந்த ஏவுகணைகளுக்குரிய சிப்ஸோ அல்லது ஸ்மார்ட் போன்களுக்குரிய சிப்ஸோ அல்லது மருத்துவத்துறையோ எல்லாம் கொலாப்ஸ் ஆகக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். மிகவும் சுருக்கமாக நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இஸ்ரேலியர்கள் 2 முக்கியஸ்தர்களை படுகொலை செய்திருக்கின்றது. ஒருவர் சொலமானி என்ற ராணுவ தளபதியும், இன்னும் ஒருவர் ஈரானுடைய பாதுகாப்பு தலைவராக லரிஜானி என்பவரையும் இஸ்ரேல் படுகொலை செய்திருக்கிறது. இவ்வளவு போர் இவ்வளவு நடந்த பின்பும் கூட அங்கே உளவாளிகள் இருக்கிறார்களோ என்று சிந்திக்க தோன்றுகின்றது. இவர்களுடைய படுகொலை தொடர்பாக இது உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் கூட செய்திகள் வருகிறது. என்ன அறிந்தீர்கள் என்று சுருக்கமாக கூறுவீர்களா? இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் அதை தெரிவித்திருக்கிறார். ஈரான் நேஷனல் சுப்ரீம் கவுன்சில் என்று சொல்றோம், தேசிய பாதுகாப்பு சபையின் செயலாளரான அலி லரஜானி ஜெனரல், அவரின் மகனும் அவர் வீட்டில் வைத்து கொல்லப்பட்டதாகவும், அதே போல இந்த பசீஜ் என்ற ஒரு படைப்பிரிவு வைத்திருக்கிறார்கள். அதுதான் இந்த போராட்டம், உங்களுக்கு தெரியும், டிசம்பர் ஜனவரி நடந்த போராட்டத்தை அடக்கியது. இது ஒரு துணைப்படை, இது ராணுவம் இல்லை. கிட்டத்தட்ட 4.5 லட்சம் இளைஞர்களை சேர்த்துக்கிறார்கள். இளைஞர்கள் எல்லா வேலையிலும் இருப்பார்கள். புலனாய்வுத்துறை மாதிரி அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கும். அவர்கள் வெவ்வேறு வேலை பார்ப்பார்கள். ஆனால் தேவை என்றோட இணைவார்கள். அப்ப அவர்களை கொண்டுதான் இந்த போராட்டத்தை அடக்கியது ஈரான். என்றால் ராணுவம் வரைக்க தெரியும், இவர்கள் எல்லாம் சிவில் உறுப்பு, அப்ப தெரியாது. அந்த படை பிரிவின் தளபதியை கொல்ல வேண்டும் என்று இருந்தார்கள். அந்த தளபதியை தான், அதாவது சொலமானியையும் கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் அதை அவர்கள் சொன்ன பிற்பாடு இந்த லரஜானியின் ட்விட்டர் தளத்துல அவருடைய கையெழுத்துப்பட இந்த இலங்கை கடற்பரப்பில் கொல்லப்பட்ட கடற்படையினர் இறுதி நிகழ்வுகளில் கலந்து கொள்ளுமாறு ஒரு அழைப்பை என்று பதிவிடப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு எதுவும் இல்லை. ஆனால் ஈரான் இன்று வரையிலும் உத்தியோகபூர்வமாக அதை தெரிவிக்கவில்லை, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்று காலையிலிருந்து அதுதான் எல்லா ஊடகங்களிலும் எல்லாத்திலும் பரவி கொண்டிருக்கின்றது. அதே போல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் கூறியிருக்கிறார், தாங்கள் ஒரு மிகப்பெரிய தலையை வீழ்த்தி விட்டோம் என்று சொல்லியும். உடனே அவர் சொல்லுவார், பாக்கி வந்தபடி சொல்றது. அப்ப சொல்றார், அவர் தான் 32,000 பேரை கொண்டவர்கள் கடந்த ஜனவரியில 32,000 பேரை கொண்டது அவர் தான் என்று ட்ரம்பும் கூறியிருக்கின்றார். நாங்கள் இது சில சமயங்களில் ஈரான் அதை உறுதிப்படுத்திய பிறகு நாங்கள் அது தொடர்பாக பார்க்கலாம். அதான் அவர் ஊடகத்தில் பேசும்பொழுது திஸ் காய் அண்ட் தட் காய் என்று சொன்னதையும் கூட சுட்டிக்காட்டுகின்றார்கள் அவருடைய அணுகுமுறையை. இனி தொடர்ச்சியாக இப்பொழுது நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலேயே ஈராக் பக்தாக்கில் உள்ள அமெரிக்க தளம் எம்பசி அருகே மீண்டும் குண்டு சத்தம் கேட்பதாக கூறியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியா கூறியிருக்கின்றது 7 ட்ரோன்ஸ்களை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் என்று சற்று முன்னதாக வந்த செய்தி. அந்த செய்திகளையும் இங்கே எங்களுடைய உறவுகளோடு பயந்து கொண்டு இது தொடர்பான மேலதிக தகவலோடு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வோம் என்று கூறிக்கொண்டு, தகவல்களை திரட்டி உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு கிடைத்திருந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக பல நாடுகளிலிருந்து உறவுகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உங்களுடைய இந்த ஆய்வினை மிகவும் சிறப்பாக வரவேற்கிறார்கள். அவர்கள் சார்பாக நான் உங்களுக்கு நன்றியை குறிக்கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இருந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். அரசோகளே நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்குமின் இதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.